ஹாய், இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் பீக்கங்காய் கடை சூப் செய்ய போகிறேன். இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா? இது பாருங்க, இந்த கரண்டி அழகாக இருக்குங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா சலடை கரண்டி மாதிரி இருக்கும். இது காய் அலசுகிற கரண்டி. ஒரு பீக்கங்காயை வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வெங்காயம், ஒரு 2-3 வெள்ளைப்பூடு, ஒரு குட்டி பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய மிளகானால அரை மிளகா போடலாம், இல்லை காரம் அதிகமாக இருக்கும், அதனால் குக்கரில் போட்டுக்கலாம். குக்கரில் போட்டுக்கணும். அடுத்து இந்த வெங்காயம், பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு அதையும் இதில் போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக பாசிப்பருப்பு, ரொம்ப போடக்கூடாது. ரொம்ப போட்டோம்னா சாம்பார் மாதிரி ஆயிரும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். தக்காளி பழமாக நல்லா பெருசாக போட்டிங்கன்னா 3 பழம் போடலாம். நான் சின்ன சின்னதாக வச்சுருக்கனால ஒரு 5 பழம் எடுத்துருக்கேன். இதையே கட் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம். ரோட்டில் பாருங்கள், கிழங்கு பச்சை கடை வச்சுட்டு போகிறாங்க, அது சவுண்டு கேட்குது. இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளியை. இதோட ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். இதோட கொஞ்சோண்டு சீரகமும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், சீரகம் கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது, சீரகம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கணும். அதோட கொத்தமல்லி இதில் கொஞ்சம் சேர்த்து எல்லாத்தையும் குக்கரில்